வித்தியா கொலை வழக்கில் குற்றவாளிகள் எவ்வாறு உயர்நீதிமன்றம் சென்றார்கள்? இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? இறுதியாக வித்தியாவிற்கு நீதி வழங்கப்பட்டதா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். வித்தியா கொலை வழக்கில் கடந்த புதன்கிழமை, அதாவது 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றமானது மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பில் என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்குது, வித்தியாவிற்கு இறுதியாக நீதி வழங்கப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பாக பார்க்க போறோம். வித்தியாவினுடைய கொலை வழக்கு தொடர்பாக பார்க்கல எங்கள் அனைவருக்கும் தெரியும், வித்தியா கொலை வழக்குன்றது 2015ஆம் ஆண்டு இலங்கையில வடமாகாணத்துல யாழ்ப்பாணம் மாவட்டத்துல புங்குடுதீவு பகுதியில் இடம்பெற்ற ஒரு துயரச் சம்பவம். பாடசாலை மாணவியான வித்தியா கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறுதியிலே கொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாக 2015ஆம் ஆண்டு யாழ் மாவட்டத்திலேயும் வடக்கு கிழக்கு பகுதியிலேயும் ஏன் இலங்கை பூராகவும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நீதிக்கான ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த வித்தியா வழக்கின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று பின்னர் யாழ் மேல் நீதிமன்றிலே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. யாழ் மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் காரணமாக இது ஒரு விசேட ட்ரையல் பார் முறையிலே விளங்கி தீர்க்கப்பட வேண்டிய வழக்கு என கருதி 3 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கிய ஒரு ட்ரையல் பார் தீர்ப்பாயம் ஊடாக இந்த வழக்கு விசாரணை யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றது. இந்த வழக்கு விசாரணைகளினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக கௌரவ நீதிபதி சசிமேந்திரன் அவர்கள், கௌரவ நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள், கௌரவ நீதிபதி பிரேமசங்கர் அவர்கள் என இந்த 3 நீதிபதிகளையும் கொண்டதாக இந்த ட்ரையல் பார் தீர்ப்பாயமானது தொடர்ச்சியாக இந்த வித்தியா கொலை வழக்கை விசாரித்து அந்த கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபர்கள்ல குறிப்பாக 7 சந்தேக நபர்களுக்கு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தமை மற்றும் கொலை குற்றத்திற்கான தண்டனையாக உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. குறித்த தீர்ப்புக்கு பின்னராக அந்த வழக்கினுடைய குற்றவாளிகளுக்கு, சாதாரணமாக அனைத்து வழக்குகளிலும் அந்த வழக்குகளிலே குற்றவாளியாக காணப்பட்ட குற்றவாளிகளுக்கு மேன்முறையீடு செய்வதற்கான உரிமையானது இலங்கை சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு மேல் நீதிமன்ற அல்லது ஒரு ட்ரையல் பார் முறையிலே இடம்பெற்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்பிலே தாம் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டவர்கள் மேன்முறையீடு செய்யக்கூடிய உரிமை ஒன்று காணப்படுகின்றது. அந்த உரிமையை பாவித்து இந்த வித்தியா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 7 சந்தேக நபர்களும் குறித்த ட்ரையல் பார் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இலங்கையினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு, அதாவது கோர்ட் ஆஃப் அப்பீல் என அழைக்கப்படுகின்ற நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு செய்திருந்தார்கள். நிச்சயமாக மேல் நீதிமன்றத்திலே அல்லது ஒரு ட்ரையல் பார் முறையிலே இடம்பெற்ற ஒரு வழக்கில் தீர்ப்பை பெற்ற நபர்கள் அந்த நீதிமன்றிலிருந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் என அழைக்கப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தாங்கள் மேன்முறையீடு செய்ய முடியும். அந்த கோர்ட் ஆஃப் அப்பீல் என அழைக்கப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றில் இருந்து சுப்ரீம் கோர்ட் என அழைக்கப்படுகின்ற உயர் நீதிமன்றத்திற்கு தாங்கள் மேன்முறையீடு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் வித்தியா கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் இலங்கையினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு செய்து அதன் பின்னராக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு செய்திருந்தார்கள். இந்த மேன்முறையீட்டு காலகட்டங்களின் போது குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட அந்த 7 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளி சிறைச்சாலையிலேயே இறந்து போனார். அந்த அடிப்படையில் இதர 6 குற்றவாளிகளும் இந்த மேன்முறையீட்டை இறுதியாக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டிற்கு செய்திருந்தார்கள். இலங்கையினுடைய உயர் நீதிமன்றிலே மேன்முறையீட்டுக்காக இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தற்போதைய இலங்கையினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர் கௌரவ பத்மன் சூரசேன அவர்கள் உட்பட 5 நீதிபதிகள் உள்ளடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த வழக்கை விசாரித்திருந்தது. அந்த அடிப்படையில் இந்த மேன்முறையீடு செய்த 6 நபர்களில் 4 நபர்களுக்கு ஏற்கனவே யாழ் தீர்ப்பாயத்திலே ட்ரையல் பார்லே வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதர 2 பேரினுடைய மரண தண்டனை தீர்ப்புகளும் புறத்தொதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்ப்பு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை, அதாவது 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இந்த அடிப்படையில் இறுதியாக வித்தியாவினுடைய கொலை குற்றத்திற்கு 4 பேருக்கு சுவிஸ்குமார் என அழைக்கப்படுகின்ற பிரதான குற்றவாளி உள்ளடங்கிய 4 பேருக்கு
மரண தண்டனை உறுதியாகி இருக்கின்றது. இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றமான உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பொன்று வழங்குகின்ற போது அந்த தீர்ப்பிலிருந்து இலங்கையிலே வேறு எந்த ஒரு நீதிமன்றிற்கும் நாங்கள் மேன்முறையீடு செய்ய முடியாது. இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் வழங்குகின்ற அந்த தீர்ப்பே அறுதியானதும் இறுதியானதுமான தீர்ப்பாக இலங்கையினுடைய நீதிமன்ற கட்டமைப்புகளிலே கருதப்படும். அந்த அடிப்படையிலே இந்த வித்தியா வழக்கிலே குறித்த அந்த 4 குற்றவாளிகளுக்கும் எதிராக மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த 4 குற்றவாளிகளுக்கும் எதிராக மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா என நீங்கள் கேட்டால், இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை ஒரு மரண தண்டனை நிறைவேற்றாத நாடாக காணப்படுகின்றது. இலங்கையிலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மரண தண்டனை கைதிகள் மரண தண்டனை நிறைவேற்றப்படாது தற்போதும் சிறைச்சாலைகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள். உண்மையில இலங்கை நாடானது மனித உரிமையை கருத்தில் கொண்டும் சர்வதேச அளவில் செய்து கொள்ளப்பட்ட சில மனிதாபிமான ஒப்பந்தங்களின் அடிப்படையிலேயும் மரண தண்டனையை நிறைவேற்றாது பல வருடங்களாக ஒத்திவைத்து வருகிறது. அந்த அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஆயுள் தண்டனை குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவர்கள் இறக்கும் வரை சிறைச்சாலைகளிலே இருந்து இறக்கின்ற நபர்களாகவே இலங்கையிலே காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த வித்தியா கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்ட இறுதியாக மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட இந்த 4 குற்றவாளிகளும் தாங்கள் இறக்கும் வரை சிறைச்சாலையிலே இருந்து இறக்க வேண்டிய ஒரு நபர்களாக கருதப்படுவார்கள். 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 11 வருடங்கள் கழித்த நிலையில் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தால் இறுதியாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வித்தியாவுக்கு நீதி கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே இந்த தீர்ப்பானது இலங்கையில எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றங்களை குறைப்பதற்கும் இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபட நினைக்கின்ற நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் தனஞ்சயன் LLB என்கின்ற இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.